உடம்புல இல்ல மனசுல தான் இருக்கு. எங்க கூட இருக்கிறவருக்கு ஆபத்துனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் களத்துல இறங்கி அவனுங்களை ஓட விட்ட பாத்தீங்களா? மகா, அஸ்வின் என்ன அடிக்கிறப்ப என்னை அறியாம என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுமா. என்னோட வாரிசு மகாதான்னு சொன்னம்மா. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு கம்பெனி உன் பேர்ல எழுதி வச்சுட்டு அடுத்து என் பேர்ல இருக்கிற பாதிய உன் பேருக்கும் மீதியை நமக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த இல்லத்துக்கும் எழுதி வைக்க போறோம்மா. சார், ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை கொடுக்கறதையும் அஸ்வினால பொறுத்துக்க முடியல. வாரிசு, சொத்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? நான் உங்களை அப்பாவா நினைக்கிறதுக்கு நீங்க என் மேல காட்டுற அன்பு ஒண்ணு போதும். எவ்வளவு நல்ல மனசுமா உனக்கு. ஆனா அஸ்வினுக்கு அது கொஞ்சம் கூட இல்ல. குழந்தை இல்லைன்னு வேண்டி தவமிருந்து பெத்த புள்ளம்மா. அவனை எப்படிலாம் வளர்த்தன் தெரியுமா? ஆனா அவன் எனக்கே யமுனா வந்துட்டானேம்மா. கார்மெண்ட்ஸ் உன் பேருக்கு எழுதி வைக்கிற வரைக்கும் என் உசுரை பறிச்சிடக்கூடாதுன்னு நான் தினம் அந்த சாமியை வேண்டிட்டு இருக்கேம்மா. சார், ஆனா கார்மெண்ட்ஸ் தான் பேருக்கு மாத்தி வேற ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு சார் அஸ்வின். நான் கோர்ட்ல சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடுமா. இதோ இன்னைக்கு என்ன அடிச்சு கொல்ல பார்த்தானே, கோர்ட்ல நான் இதை கூட சொல்லுவேம்மா. இத்தனை காலமா கம்பெனிக்காக உழைச்ச மகாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் கார்மெண்ட்ஸை மகா பேருக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல கம்பெனி எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு சில ஆசைகள் இருக்கு. அதை மகாவால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதுக்காக தான் இந்த பொறுப்பை மகா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேம்மா. உங்க ஆசை என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்றேன். நம்ம கம்பெனில ரொம்ப காலமா வேலை பார்க்குற எந்த ஒரு ஸ்டாஃபையும் அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புகளுக்காக வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது. கம்பெனி வளர்றப்ப ஃப்ரெஷருக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கறோம்னா 50 குடும்பத்தை வாழ வைக்கிறோன்னு தான் அர்த்தம். வெறும் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு நிறுவனமா அதை நினைக்காம வேலை பார்க்குற எல்லாரும் தன்னோட சொந்த கம்பெனியா நினைச்சு அதை மேல மேல வளர்த்து கொண்டு போகணும். நிச்சயமா இதை என் பையன் செய்ய மாட்டான், ஆனா மகா செய்வா. அதனாலதான் நான் கார்மெண்ட்ஸை மகா பேருக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். மகா கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவாங்க சார். அதனால எப்படியாவது கார்மெண்ட்ஸ் கம்பெனியை உங்க பையன் கிட்ட இருந்து மீட்டு மகா பேருக்கே எழுதி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா நடக்கும் தம்பி. மகா, அப்புறம் எனக்கு இன்னொரு வேண்டுகோள்மா. சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் மகளாந்து நீதாமா எனக்கு கொல்லி போடணும். ஐயோ சார், சார் என்ன சார் இப்ப எதுக்கு சார் இந்த பேச்செல்லாம்? நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாள் இருப்பேன்னு எனக்கு தோணல. அதனாலதான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு நீதாமா கொல்லி வைக்கணும். சார், மகா, அஸ்வினுக்கு இப்போ சார் இங்க தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் நல்லது இல்லை தானே? ஆமா, இந்த நேரத்துல சாரை எப்படி கூட்டு போறது? அதுவும் இல்லாம இப்ப நம்ம வெளியே போனா அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்களே. ஃபாலோ பண்ணட்டும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நல்ல ஐடியா மகா, அப்படியே பண்ணிடலாம். சார், உங்களுக்கு ஓகே தானே? போலாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க சார். நீ எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்மா.
அண்ணே அண்ணே வாண்ணே. என்ன அண்ணே அஸ்வினோட அப்பா வேற இடத்துக்கு மாத்துறாங்கண்ணே. கிளம்பிட்டாங்களா? இந்த விஷயத்த உடனே அஸ்வின் சார்ட்ட சொல்லி ஃபோன் பண்ணேன். சொல்லு, என்னாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை கார்ல வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க சார். நினைச்சேன். கார்ல யாரெல்லாம் போறா? அந்த மகா, அவ புருஷன், அப்புறம் உங்க அப்பா. சரி, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. ஆனா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. இங்க பாருங்கடா, என் அப்பாவை எங்க கொண்டு போறாங்கன்னு தெளிவா நோட் பண்ணுங்க. காரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது சொதப்புனீங்க அப்புறம் இந்த அஸ்வினை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. சார், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. சீக்கிரம் ஃபாலோ பண்ண. நம்ம கிளம்பலாம். வாடா போலாம். வாண்ணே போலாம். பாத்தியா, இந்த மகா நமக்கு எவ்வளவு டஃப் கொடுக்கறான்னு. அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் 4 மடங்கு யோசிக்கணும் போல இருக்கு. என்னால முடியலடா சாமி, முடியல. சார், நீங்க எதையும் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடலாம் சார். மகா, நான் என்னை பத்தி கவலைப்படலம்மா. என் கவலையெல்லாம் உன்னை பத்தி தான். மகா, பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. ஐயோ, இப்போ என்னங்க பண்ணலாம்? நிறுத்து நிறுத்து. வரானுங்க. நிறுத்து நிறுத்து. அண்ணே நிறுத்திட்டாங்க. என்னங்க பண்றது? அந்த டம்மி பணத்தை எடு. அந்த பேக்ல இருந்து எடுத்து அப்படியே வெளியே போடு. வண்டியில வண்டியில வண்டியை நிறுத்து. என்னண்ணே? நிறுத்து.